இப்போது நமது ஆன்மீக பக்தர் குரூப்பு அனைவரும் சேர்ந்து சாப்பிட்ட சாப்பாடு சேமிப்பதற்காக வைகை அணை, தேனி மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய அணை வைகை அணையை சுற்றி பார்க்க வந்துள்ளார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் எல்லோரும் நல்லாக சுற்றி பார்க்கட்டும். ஏம்மா வைடம்பில் வந்திருக்கீங்களா? என் சகோதரி சாப்பிட்ட களைப்பில் மிகவும் சோர்வாக உள்ளார். இடிச்சிட்டியா? ஐயோ வேணும் பெண்டாயிடுச்சு என்னமோ. சும்மா குட்டி குட்டி மீன் இருக்கு பாத்துக்கிறீங்க. தெரிகிறதா? ஆமா ஆமா. கையிலே பிடிச்சி அந்த பெருசு ஆமா. குழந்தை குழந்தை சரிட்டு வருதுப்பா. அப்புறம் குழந்தைகளா இருக்கு, முத்துன குழந்தைகளா இருக்கு. விடுங்க சொல்லாதீங்க, உஷாராயிருப்பா. பப்பாளி பழம் உஷாராயிடுச்சு. இருப்ப தம்பி சிங்கம் மாதிரில வராரு. வந்துச்சுடா. ஐயோ ஐயோ வண்டி எடுத்து சிக்கிற போகுது. யாரும் பிடிக்காதீங்கப்பா, விடுங்கப்பா. எத்தி தரலே விட்றா, ஒரு எத்து இருக்கிறா பின்னாடி. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை போலாமா அங்கே பார்த்தீங்களா சாட்டை. உங்களுக்கு என்ன பத்தலையா? உங்கள் பிள்ளைக்கு ஒரு குழந்தை, நீங்கள் ஒரு குழந்தை, வேறு இந்த 2 குழந்தையும் பண்ணுற வேலைகளை.
ரெண்டு சுத்தியா சுத்தியா போடா ஐயம்மணி. வாவ், ஒட்ட செம்மையான இடமா, அட்ராசிட்டியான இடம். அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஹாய், நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஜெயனண்ணா வந்து அவரோட குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாரு. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அதாவது வெளியில் லாங்கில் நிறைய செலவு பண்ணி டூர் போனோம்னா எப்படி இருக்கும், அதை விட அதிகமாக நல்லா எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கோம். ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஊர்லேருந்து வந்தாலும் நாங்கள் ஒரே ஃபேமிலியாக ஒத்துமையாக இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வைடாங்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து இப்போ தான் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்க மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே ஜாலியாக விளாண்டு சூப்பராக சந்தோஷமாக வந்தோம். அப்புறம் நிறையா சாப்பிட்டோம். அண்ணன் எங்களை சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. அதை விட முக்கியமானது அம்மா கூட வந்தது. அம்மா வந்து வைடாமுக்கு வருவாங்க நாங்கள் கண் கூட நினச்சி பார்த்ததில்ல. ஏன்னா அம்மா கூட வந்து கோயிலுக்கே போய் தான் நாங்கள் பழக்கப்பட்டதுனால இந்த மாதிரி இடத்துக்குலாம் வருவாங்களான்றது யோசித்து பார்த்தா. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு அம்மா வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட எங்கள் அண்ணன் எங்களை சூப்பராக ஜெயனண்ணே சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது என்ன டேம், எந்த ஊர், இது என்ன இடம்? வைகடாம்மா. வைகை டேம் எங்க இருக்கு? ஆண்டிப்பட்டி பக்கத்துல இருக்கு. ஆண்டிப்பட்டி பக்கத்துல வைகை டேம். ஆமா. மக்களுக்கு அங்கிட்டு இருந்து வந்தா ஆண்டிப்பட்டி, இங்கிட்டு இருந்து வந்தா காணாவிளக்கு, இங்கிட்டு இருந்து வந்தா பெரிய குளம். அங்கிட்டு இருந்து வந்தா சமையல் கட்டு. ஆமா, மீன் பிடிச்சி சொல்ல நீ சமையல் கட்டுல இரு. என்னன்னா ஆமாமா, ஃபேமிலி போட்டோ எடுங்கண்ணா. அப்படியா? அப்போ எடுத்துருவோம். யாரும் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம போட்டோ எடுக்காம என்ன பண்றாங்க? இந்த பக்கம் நின்று எடுத்தோம். சரி, இந்த வட்டம் தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, இந்த பக்கம் நின்று போட்டோ நல்லா ஜில்லுன்னு காத்து வருது இல்ல? சூப்பரா இருக்கு. நம்ம ஏரி வந்து பாரம்லாம் போயிடுச்சு. இப்ப காலெல்லாம் வலிச்சு இப்படி நடக்க விடுறாங்களேன்னு நினைச்சேன். இந்த மாதிரி இடத்துல என்னைக்கு நான் ரசிக்க இங்க வந்தாலும் நம்ம ஜெயந்தி அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம். பாப்பாங்க, நாங்க பண்றோம். அடுப்பே நம்ம வெளியூர் உறவுகள்ல எல்லாத்தையும் அம்மா தலைமையில கூப்பிட்டு வந்து நம்மளும் சேர்ந்து சுற்றி பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம எல்லாம் கிளம்புறோம். இல்லை, ஓகே தானே? இல்லை, அவங்க பாவம் இல்லையா, நம்ம மட்டுமே வேணாம் சொல்லவே இல்லையா. இப்ப கூட கிளம்பி வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரி கரெக்டா வந்துடும். வருவாங்க. யாரு கஷ்டப்பட்டு வற்புறுத்தி வர விளையாடுறாங்க. ஃபேமிலி ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் தனியாக இருந்தால் தானே ஆகும். சரி, இதுதான் தேனி மாவட்டத்தின் முக்கியமான பகுதி, மையப்பகுதி. 5 மாவட்டங்களில் ஆதாரமாக விளங்கும் நீர் ஆதாரம் வைகை அணை. இதுங்க ஏதோ ஒரு குரூப்பு மொத்தமாக ரெடியாக இருக்குது. என்ன ஏன்னு கேட்போம். என்ன எல்லாம் கையை காட்டுறீங்க? என்ன எங்கே இருக்கீங்க? வைகை அணையிலையா? ஏன்னா ரொம்ப கிறங்கி போய் சொல்கிறீங்களே. சாப்பிட அவ்வளவு பண்ணீங்களா? சாப்பிட்டதுனால டயர்ட் ஆயிட்டோம். சாப்பிட்டு டயர்ட் ஆயிட்டேன்னு சொன்னீங்கடா. எப்படி இருக்கு? குளிச்சுட்டு வரீங்களா? ரொம்ப கொழுப்பா இருந்துச்சு படுக்கிறதுக்கு. ஏமா தண்ணி பின்னாடி இருக்கே, எதுவும் குளிச்சுட்டு வரீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணா. கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் குளிக்கலாம் வேணாம். ஓஹோ. தம்பி சாப்பிட்டீங்களா? என்ன ஒழிச்சு வைக்கிற? பாருங்க, வைகை டேம்ல ஒரு குரங்கு கூட இல்லை இன்னைக்கு. இல்லை, முன்னாடி காலத்துல இருந்துச்சு, இப்ப ஒன்றும் பார்க்க முடியலன்னு சொல்ல வரேன். அப்படியா?
முதல்ல டார்ச்சர் பண்ணி எது திங்க விடாம புடுங்க. அதனாலதான் நம்ம இனம் இல்லையேன்னு வருத்தத்துல சொல்ல வரேன், வேற ஒண்ணும் சொல்ல முதல்ல சாப்பிட்ட சாப்பாடுக்கு குரங்கு வந்து பிடிக்க போகும். இப்ப சாப்பிடுற சாப்பாடு குரங்கே பிடிக்க மாட்டேது. அதனால போயிருக்கு. அதனாலதான் என்ன பரவாயில்லையம்மா. இப்ப இனத்தை பார்க்கலன்னு ஒரு வருத்தம் இல்லை. சாப்பாடு பிடிக்கலன்றதே அது போகுது. அதுகளாச்சும் நல்லா இருக்கட்டும். எங்கனையா போய் முதல்லையாவது அதுக்கு தகுந்தாப்புல எல்லா பழங்களும் இந்த பொரி அது கிடைச்சிச்சு. பீஸா பர்கரா இருந்தா நீங்களே திண்டு சாங்கராண்டு குரங்கு ஓடிடுச்சு. தண்ணி இப்பயே நிறைய இருக்கே. சீசனுக்கு முன்னாடியே சீசன் புரட்டாசி கார்த்திகை இது. நீ போட்டோ எடுங்க, நீ படக்கு போட்டா. சரி, நீங்கள் மேற்கொண்டு எதுவும் சொல்ல விரும்புகிறீர்களா? எல்லாமே சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? சாப்பிட்டோம். வார்த்தை இல்லை, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. போதுமா? அது தெரியுது.